சூப்பரான காலிஃப்ளவர் மசாலா, காலிஃப்ளவர் தோசை. இன்றைக்கி 2 டிஷ்ஷுமே செய்து பார்க்கலாம். தோசை வாத்து காலிஃப்ளவர் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். கறிவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு பாதி வெங்காயம், பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். வதக்கி விட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் 4 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 6 பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள். இதை நல்லா விழுதாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், மசாலா விழுது அரைச்சாச்சு. வெங்காயம் வதங்கிருச்சு. அரைச்சி வச்சுருக்கிற விழுதை இதில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். மசாலா நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் காலிஃப்ளவரை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை மசாலா விழுதில் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். காலிஃப்ளவர் நல்லா வேகணும். இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சு. தண்ணியும் நல்லா சுண்டிருச்சு. இப்போது டிஷ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பரான காலிஃப்ளவர் மசாலா தயாராகிடுச்சு. தோசை வாத்து காலிஃப்ளவர் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுக்கலாம். தோசை வாத்துக்கலாம். லேசாக தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போது நெய் விட்டுக்கலாம். இப்போ இது மேலே நம்ம காலிஃப்ளவர் மசாலா வச்சுக்கலாம். நல்லா அழுத்தி விட்டுக்கலாம்.
ஒரு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இப்போ தோசை செவந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான காலிஃப்ளவர் தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.